உங்க அக்கவுண்ட்டுக்கு திடுதிப்புன்னு எங்க இருந்துனே தெரியாம எத்தனை சைபர் இருக்குன்ற அளவுக்கு இவ்ளோ அமௌண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? திக்குமுக்காடி போவீங்க தானே? அந்த மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அக்கவுண்ட்டுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பூஜ்யம்னு எண்ண கூட முடியாத அளவுக்கு, அதாவது 1,13,000 கோடி ரூபாய் அளவுக்கு அவருடைய அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இது யாருக்கு எங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவரே நம்மளுடைய நியூஸ் 18 டீமுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறத பாருங்க. मैं उस वक्त ये बात 2 अगस्त की है, जब मैं उस वक्त है ना दोपहर के टाइम खाना खा रहा था मैं, और मैं अपना फ़ोन चला रहा था. फ़ोन चलाने के बाद जब मैं इसमें मेरे को लगा कि इसमें अब मैं सिम नहीं थी इसमें, और मैंने जब इसमें सिम डाली तो उसमें मैंने अपना अकाउंट लॉगिन करने के लिए मैंने इसमें रिचार्ज करा सिम में, और सिम में जब रिचार्ज करने के बाद अपना अकाउंट लॉगिन करा. लॉगिन करने के बाद जब मैंने अपना अकाउंट का बैलेंस चेक करा तो उसमें एकदम ही से इतना बड़ा अमाउंट आने लगा. இவர் பேசுறத பாத்தீங்கல்ல, இவர் தான் நொய்டாவை சேர்ந்த 20 வயதாகக்கூடிய திலீப் சிங். இவருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி எவ்வளவு அப்படின்னு தெரியாத அளவுக்கு பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. தீபுவோடைய அம்மா அப்பா 2 பேருமே திலீப் சிங் தீபுன்னு அவங்களுடைய வீட்டில் அழைக்கிறாங்க. இவருடைய அக்கௌண்ட்டுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி இவ்வளோ பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. அவங்களுடைய தாய்மாமா வீட்டில் வளர்ந்து வர்றதுனால அவங்க வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, உங்களுடைய அம்மாவுடைய அக்கௌண்ட்டுக்கு 1,13,000 கோடி ரூபாய் அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோன்னு எண்றதுக்கே தீபுவுக்கும் அவங்களுடைய மாமாவுக்கும் கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆகியிருக்கு. அதில் 37 டிஜிட் அளவுக்கு பணம் வந்திருக்கிறது எதனால அப்படின்னு தெரியாமலேயே ஒரு எமோஷனலாக ஒரு சந்தோஷமான ஒரு பதற்றத்தோட இவங்க வந்து சுற்றிட்டு இருந்திருக்காங்க. உடனடியாக தீபோடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி தெரிவிக்கவும் அவருடைய ஃப்ரெண்டு மூலயமா தான் செய்தி நிறுவனத்துக்கு ஏதாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18 டீமை அவங்க வந்து தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பேட்டி எடுத்து அவர் இதை பற்றி இந்த சம்பவத்தை பற்றி நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே விவரமாக சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். இதுக்கப்புறமா தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வங்கிக்கு போய் விசாரிச்சிருக்கிறாங்க. வங்கிக்கு போய் விசாரிச்சதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏதோ டெக்னிக்கல் கிளிச்சால் தான் இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு அப்படின்னும், உடனடியாக தீபுவோடைய அம்மாவுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இது ஒரு 2-3 நாளைக்கு உங்கள் அம்மாவுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகியிருக்கும் அப்படின்னும், அதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட்டை இந்த பணத்தை எல்லாம் நாங்கள் எடுத்ததுக்கப்புறமா உங்கள் அம்மாவோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எதனால் நடந்தது, எப்படி இந்த பணம் வந்து இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வந்து வந்தது எதுக்காக அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து அந்த ஊர் மக்களிடையே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நமக்குமே ஒரு பெரிய கேள்வி எழலாம், அது எப்படி டெக்னிக்கல் கிளிச்சில் ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கூட நம்ம வந்து பதறி போறக்கூடிய ஒரு நிலையில 1,13,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அப்படின்னா, அவ்வளவு வந்து சுலபமாக டெக்னிக்கல் கிளிச் வந்து வங்கி கணக்குகள் பரிமாற்றங்கள் நடைபெற இடத்துல நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இது எழுப்புது அப்படின்னு தான் சொல்லணும்.